பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. திமுக அமைச்சர் நேரு வசம் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாரிய பணி நியமனத்தில் நடந்த மொத்த ஊழலும் 10 ரூபாய் நோட்டை மையமாக வைத்தே நடந்தது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிர வைத்துள்ளனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள் சிலர் கூறியது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இளநிலை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், நகரமைப்பு திட்டமிடல் அதிகாரிகள் மற்றும் மண் பரிசோதனை ஆய்வாளர்கள் என 2538 பேர் தேர்வு செய்ததில்தான் இந்த ஊழல் நடந்துள்ளது. பதவிக்கு ஏற்ப 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். இது தொடர்பான ஆவணங்களை நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் அவரின் உறவினர்கள் வீடுகளில் பறிமுதல் செய்துள்ளோம். இந்த ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்து அதன் நகலை எங்களுக்கு அனுப்புங்கள். அப்போதுதான் எங்களால் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற தமிழக டிஜிபி வெங்கடராமனுக்கு அக்டோபர் 27 கடிதம் எழுதியுள்ளோம். அதில் ஊழல் தொடர்பாக 232 பக்க ஆவணங்களையும் இணைத்துள்ளோம். பணி நியமன ஊழலில் அமைச்சர் நேருவின் தம்பிகள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் மற்றும் இவர்களின் உதவியாளர்கள் மற்றும் கவிப்பிரசாத் ஆகியோருக்கு தொடர்பு உள்ளது. பணி நியமனம் தொடர்பாக இவர்களைத்தான் பலரும் அணுகியுள்ளனர். எங்களிடம் சிக்கிய ஆவணங்களில் 150 விண்ணப்பதாரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் உள்ளிட்டோர் மூலம் முறைகேடாக பணி நியமனம் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பே ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணனின் உதவியாளர்களின் வாட்ஸ்அப்பில் இருந்து தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மதிப்பெண்ணில் குளறுபடி செய்து தேர்ச்சி பெற வைத்த தகவலும் இடம்பெற்றுள்ளது. ரவிச்சந்திரன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டியல் ஒன்றில் விண்ணப்பதாரர்கள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக சில குறியீடுகளும் எழுதி வைக்கப்பட்டிருந்தன. ரவிச்சந்திரனின் உதவியாளரான செல்வமணிதான் பணம் கொடுத்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு முடிவுகளையும் பணி நியமன ஆணை உறுதியாகிவிட்டது என்ற தகவலையும் தெரிவித்துள்ளார். இதற்காக விண்ணப்பதாரர்களிடமிருந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பல மெசேஜ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ரவிச்சந்திரனுடன் தொடர்பில் உள்ள கவிப்பிரசாத் என்பவர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற ஒருவரை பணி நியமன இறுதி பட்டியலில் சேர்க்க வைத்துள்ளார். அரசு துறை ஒன்றில் இணை இயக்குநர் நிலையில் பணிபுரியும் மகளுக்கு பணி நியமன ஆணை கிடைக்க ரவிச்சந்திரனே ஏற்பாடு செய்துள்ளார். ரவிச்சந்திரன், மணிவண்ணன் மற்றும் இவர்களின் உதவியாளர்கள் தங்களை அணுகிய விண்ணப்பதாரர்களிடம் முன்கூட்டியே 10 ரூபாய் நோட்டில் உள்ள எண்களை அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் அனுப்பி வைக்கும் நபர்களின் வாட்ஸ்அப் செயலியில் இந்த 10 ரூபாய் நோட்டின் படம் இருக்கும். அதை அவர் காண்பித்தால் எண்களை சரிபார்த்து அவர்கள் தெரிவிக்கும் நிறுவனங்களின் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மொத்த ஊழலும் அந்த 10 ரூபாய் நோட்டை மையமாக வைத்தே நடந்துள்ளது. அந்த ரூபாய் நோட்டின் படத்தையும் அது தொடர்பாக பகிரப்பட்ட குறுஞ்செய்தி தகவல்களையும் திரட்டியுள்ளோம். இதுபற்றி தமிழக காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர்.